திமுகவினர் திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி இங்கே நாங்கள் வலுவாக அமைச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாலும் கூட திமுகவினர் செய்த இந்த ஊழல் முறைகேடுகள், மக்களுக்கு திட்டங்களை செயல்படுத்தாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் எதிரொலிக்க தானே செய்யும். திராவிட மாடல் 2.0க்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எப்படி நம்ப முடியுமா? ஏங்க இவ்வளோ ஊழல் வெளிப்படையாக தெரிஞ்சு மக்கள் அதாவது ஜட்ஜே டைரக்ஷன் கொடுத்து இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க ஊழல் பட்டியல் பெருகிட்டே போகுது. இது மக்களும் எல்லா அன்றாடும் தொலைக்காட்சிகளிலும் யூடியூப்லேயும் எல்லாத்துலேயும் சோஷியல் மீடியாலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எதை வச்சு இவங்க கூட்டணி மெகா கூட்டணி நாங்கள் சக்ஸஸ் கொடுப்போம் 2.0ன்னு சொல்லி சொல்கிறாங்க, மார்த்தட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஊழல் இப்போ எடப்பாடி ஐயா 4.5 வருஷம் ஆட்சி காலத்தில் சிறப்பாக தான் அவர் எல்லாமே கொரோனா காலகட்டமாகட்டும் இல்லை நிர்வாகங்கள் ஆகட்டும் எல்லாமே நல்லா தான் பண்ணினாரு. இப்போ அவரோட நிர்வாகத்தை பார்த்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம திரும்பவும் ஏடிஎம்கேக்கே நம்ம வாக்களிச்சிருக்கணும்னு இப்போ மக்கள் மனசுலயே தோன்றும் நிலை வந்துருச்சு. இப்போ நீங்க கூட்டணி பலமா இருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்கன்னு தெரியல. இப்போ நேத்து பிரேமலதா மேடம் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் கூட்டணி சேர வேண்டியது, கலைஞர் சொன்ன மாதிரி பழம் நழுவி பாலில் விழ வேண்டியதுன்னு சொல்லி சொன்னாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 வருஷத்துல அழுகியே போயிடுச்சு. இப்போ இந்த பழம் பாலில் விழுகிறதா காலில் விழுகிறதான்னு தெரியாம விழுந்திருக்கு.